சொல்லுங்க. இந்த வடவினேஸ்வரர். ஹர நம பார்வதிபதையே ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஆலங்காடு உரையும் மன்னலையே போற்றி, அடியவர் கருளும் அப்பா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. பேரன்பு சார்ந்த பக்த பெருமக்களே, நாகை மாவட்டம் குத்தாலம் வட்டம் திருவாலங்காடு அருள்மிகு வண்டார்குழலி உடனமர் வடாரண்யேஸ்வர பெருமானுடைய ஆலயத்தில் மேற்கு நோக்கிய இந்த ஆலயம் 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஆலயமாக விளங்குகின்றது. இந்த ஆலயத்தில் ஆலமரம், ஸ்தலவிருட்சம், காவேரி தீர்த்தம், உத்தரகாமேஸ்வர தீர்த்தம் என்னும் 2 தீர்த்தங்கள். இந்த ஆலயத்தில் வடாரண்யேஸ்வர பெருமானுடைய ஈசான மூலையில் உத்தரகாமேஸ்வரர் என்னும் நாமதேயத்துடன் சிவபெருமான் வீற்றிருக்கின்றார். பங்குனி மாத அமாவாசை தினத்திலே ஒரு சமயம் இந்திரனுக்கு புத்திரபாக்கியம் வேண்டி புத்திரகாமேட்டி யாகம் செய்ய சிவபெருமான் அருளால் ஜெயந்தன் பிறந்ததாகவும், அதிதி என்னும் அம்மாட்டி இந்த ஆலயத்தில் புத்திரகாமேட்டி யாகம் செய்து தேவர்களை ஈன்றார்கள் என்றும், பின்பொரு சமயம் பரதர் என்னும் அந்தனர் புத்திரகாமேட்டி யாகம் செய்ய அந்த யாகாக்னியிலிருந்து அம்பிகையே அவருக்கு மகளாக அக்னியிலே தோன்றி திருமணஞ்சேரியிலே கோகிலாம்பாள் என்ற நாமதேயத்துடன் திருமணம் செய்த வரலாறும், தசரத சக்கரவர்த்தி புத்திரகாமேட்டி யாகம் செய்வதற்கு முன்பாக இங்கு சந்தான பரமேஸ்வர யாகமானது செய்வித்து இந்த ஆலயத்தில் வழிபாடு நடத்தினார் என்றும் இந்த ஆலய வரலாற்றில் குறிக்கப்பட்டுள்ளது. மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் இயற்றிய திருத்துருத்தி புராணம் என்னும் நூலிலே திருவாலங்காட்டு படலம் என்னும் பகுதியிலே இந்த ஆலயத்தின் அத்துணை சிறப்புகளையும் விரிவாக எடுத்துரைத்திருக்கின்றார். தென் திருவாலங்காடு என்று, தட்சிண வடாடவி என்று ஆக்னேய புராணத்தில் விசேஷமாக சொல்லப்பட்டுள்ள இந்த ஆலயம் திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு உட்பட்ட அருளாட்சி புரியும் இந்த ஆலயமானது மிகவும் தொன்மையான ஒரு ஆலயமாகும். இங்கு மாதம் அமாவாசை தினத்திலோ அல்லது தம்பதியர் ஜென்ம நட்சத்திரத்திலோ அல்லது மாதவிலக்கின் 3ஆம் நாள் 5ஆம் நாளிலோ இந்த புத்திரகாமேட்டி யாகத்தை இங்கு செய்து வழிபாடு நடத்தினால் கண்டிப்பாக மலடியும் மக்கட் செல்வம் பெறுவாள் என்ற அறுதியிட்டு உறுதி கூறி இந்த யாகத்தின் பலனையும் புத்திரகாமேஸ்வர பெருமான் அளிப்பார். அனைவரும் புத்திர சந்தானத்தை பெற்று நம் வாழ்வின் மிக பெரும் தவப்பயனை பெற்று வேண்டுமாறு ஆலங்காட்டீஸ்வரின் அடிபணிந்து வேண்டி வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். விஷ்ணு துர்கா அங்கே அபிஷேகம் பண்ணிட்டு எடுத்து போனோம்.